அனைவருக்கும் வணக்கம். சக்தி நானும். இன்று உங்களுக்காக நான் என்ன பதிவு கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இது உங்களுக்கும் புதுசாக தான் இருக்கும், எனக்கும் புதுசு தான். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஷாப்பிங் வ்ளாக்லாம் கொடுத்தது கிடையாது. சரி, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிமார்ட்டுக்கு தான் போயிருந்தோம். சும்மா ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். அப்படியே உங்களுக்கும் இதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நாங்கள் போன அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கூட்டம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் போனப்போ எல்லாமே கூட்டமாக தான் இருந்திருக்கு. பில்லிங் செக்ஷன்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் போன அன்னைக்கு. அதனால் ஃப்ரீயாக நாங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு வந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிமார்ட்டில் அந்த பாக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் வாங்கலாம். ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் சீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அதெல்லாம் போட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தேடி வாங்குறது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது பேக்காகவே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரேட்லாம் கூட ஒரு 15% ஆஃபு, 10% ஆஃப் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்தோம், ரிட்டன் வரும்போது வாங்கலாம்னு நினச்சோம், மறந்துட்டோம். அதுவும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் போட்டிருந்தாங்க. அடுத்து ஆயிலெலாம் கூட கொஞ்சம் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஹேண்ட்பேக் பார்த்தேன். நீங்கள் பார்க்குறீங்களே இந்த எலிஃபண்ட் ஹேண்ட்பேக்கு, அதை நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பில்லிங் கிட்ட போகும்போது எனக்கு என்னவோ வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு, வச்சுட்டு வந்துட்டேன். அது ஒரு 200. அது நல்லா இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸ்லாம் எல்லாம் ட்ரையல் பார்க்குறன்ற பேரில் மொத்தமாக கீழே கொட்டி வச்சுருந்தாங்கங்க. நம்ம ப்ராப்பராக இது பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பேக் தாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அழகாக இருந்ததுன்னு எடுத்துகிட்டு மாட்டிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் பில்லிங்க்கு போகும்போது அது என்னவோ வேணான்னு வச்சுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பவுல் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. பீங்கானும் இருந்துச்சு, கிளாஸு, பிளாஸ்டிக் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வாங்கினேன். ஏற்கனவே என் தம்பி பொண்டாட்டி அவள் வாங்கிட்டு வந்தான்னுட்டு அந்த பவுல்லாம் எனக்கு கொடுத்துருந்தா. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் 2-3 வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கினேன். சூப்பராக இருக்கும். இது ஒரு முறை இதே மாதிரி நான் வேற ஒரு கடையில் 280 வாங்கினேன். பாப்பாக்கு வாங்கினேன், ஸ்பைடர்மேன் போட்ட மாதிரி. உண்மையாகவே இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஏன்னா நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸு, ஏதாவது மிஸ் ஆச்சு விழுந்துச்சுன்னா அதனால் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். இதான் நீ எடுத்து வச்சிருந்த Be good, do good. You are the best. You are the best. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு.
ஐ எம் ஸோ லக்கி. த யூனிவர்ஸ் இஸ் ஆன் மை சைடு. நல்லா இருக்கு. அந்த கப் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் வந்து என் மகனுக்காக வாங்கினேன். இது என்னன்னு தெரியல, ஆனால் அழகாக இருக்கும், வாங்கினேன். இந்த ரிஸ்கியான இடத்துல நவுந்துருவோமா? அவ்வளோதாங்க, எல்லாம் வாங்கியாச்சு. என்னென்ன தேவையோ அதெல்லாம். பில்லிங்க்கு போயாச்சு. பில்லிங் ரொம்ப காலியாக இருந்துச்சு. முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் கூட உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் டிமார்ட் பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போங்க. மந்த் எண்டில் போனீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி டைம் டேலாம் பார்த்து போங்க, கூட்டமாக இல்லாத மாதிரி. சாட்டர்டே சண்டேலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸ்லேயே போங்க. அதுவும் வந்து டே டைமில் போங்க. ஈவினிங்கில் அது வரைக்கும் நான் போனதில்லை, அதனால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.